இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்துக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. மத்தேயு 14:23 நான் வாசித்தேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு எளிமையான வேத பகுதி தான். இதில் ஆழமாக சத்தியங்கள் இல்லை. அதுக்கு பதிலாக ஆழமான கடலுக்குள்ளே அமிழ்ந்த பேதுருவை நம்ம பார்க்கிறோம். இன்று இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, இயேசு பேதுருவை என்னன்னு சொல்லி கடிந்து கொண்டாரு? அற்ப விசுவாசியே. 14:31 இயேசு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே. அந்த கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு, அதாவது இயேசு பேதுருவை கடிந்து கொண்டமை நம்மையும் கடிந்து கொள்ளக்கூடாது, அல்லது நம்மை பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த அற்ப விசுவாசமாய் நம்முடைய விசுவாசம் காணப்படாதபடி ஒரு பலமுள்ள மலைகளை பெயர்க்கிற விசுவாசமாய் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று மிக துரிதமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட், பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு? இயேசு ஜெபிக்கும்படியாய் மலைக்கு போனார். சீடர்கள் படகில் ஒரு ஊர்லேருந்து மறு ஊருக்கு பயணம் செய்தாங்க. அவர் ஜெபத்தை முடிச்சுட்டு இரவின் 4ஆம் ஜாமத்தில் என்ன பண்ணார்? கடல் மேலே நடந்து படகை நோக்கி வரார். பார்த்த உடனே கவனித்த அவங்க இது ஏதோ பிசாசுன்னு பயந்தாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு உள்ளிருந்து எது வெளியே வருகிறதோ அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்ல, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஆவேசம். இது ஒரு பிசாசு அப்படின்னா சொல்லாமலே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசுவினுடைய சீடர்களாக இருந்த அந்த குழுவினருக்கு வருவது நமது தலைவன் தான் என்பதை விட பிசாசா இருக்குமோ என்ற பயமே அதிகமாக இருந்தது. என்றால் அவருடைய மனதை எது நிரப்பியிருந்தது? இயேசு அல்ல, உலகமும் பிசாசும் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இன்றைக்கி நம்மளை தூக்கத்தில் எழுப்பும் பொழுது முதல்ல என்ன வார்த்தையை சொல்கிறோம்? சில பேர் ஐயையோ என்னவாச்சு என்னாச்சு அப்படிம்பாங்க. அந்த ஐயையோ என்னாச்சு என்னாச்சு அது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் தூக்கத்தில் எழுந்திருக்கும் போதே பயந்து விட்டார்கள். ஏதோ ஒரு நடக்கக்கூடாத செய்தி நடந்த மாதிரி அவங்க அலறாங்க. இங்கேயும் வேதம் தெளிவாக சொல்லுது, ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஆள் மனசில் இயேசு இல்லை. உதட்டில் தான் இயேசு இருந்தார், உள்ளத்தில் இல்லை. உள்ளத்தில் ஒருவேளை இயேசு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா அது பேயே வந்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவியே போ என்று துரத்தி இருக்கணும். அது செய்யலை. அதுக்கு பதிலாக பயப்படுறாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணார்னா 2 விஷயம் சொல்கிறாரு. திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா பி ஸ்ட்ராங். இங்கிலீஷில் பி ஸ்ட்ராங், தமிழில் திடன் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? உன்னுடைய விசுவாசத்திலே நீ உறுதியாயிரு, உறுதியாக இருக்க பழகிக்கொள், உடனே ஆட்டம் கண்டு விடாது. இன்றைக்கி நல்லா ஜெபிப்பாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க, பிரசங்கம் கூட பண்ணுவாங்க, ஊருக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையற்றவர்களாக பேச துவங்கிடுவாங்க.
அவங்க செயல்பாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போன மாதிரியும் இனி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியும் அப்படியே அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே பேசும். அதைத்தான் ஆண்டவர் தொடுறாரு, இந்த இடத்துல டச் பண்ணி பேசுகிறாரு. பி ஸ்ட்ராங், திடமனதாக இரு, உடனே நம்பிக்கை இழந்து நடக்கக்கூடாது. ஏதோ ஒன்று நடந்து போன மாதிரி நீ ரியாக்ஷன் பண்ணாத. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் தான்பா, பயப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை அழைத்த தேவன் நான் உண்மை உள்ளவர், பயப்படாத. இன்னைக்கு அநேகர் உடனே என்ன பண்ணிடுறோம், பயந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் என்னென்னா ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவோம். அது வந்து அவிசுவாசம் நிறைந்த ஒரு பேச்சு. என்ன சொல்ல போனால் பயம் கலந்த ஒரு பேச்சு, நம்பிக்கையற்ற பேச்சு, எதிர்மறையான பேச்சு. அதை வச்சே தெரிஞ்சு போயிடும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ ஆழமாக வளர்ந்துருக்காங்க. பேச்சு காட்டி கொடுக்கும். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார், பின்னாடியே போன சீடர்களையும் பிடிக்கிறாங்க. உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, நான் அவன் சீசனே இல்லைப்பா, அந்த ஆள் எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அப்போ ஒரு ஸ்திரீ வந்து சொல்கிறா, நீ என்னதான் சொன்னாலும் நம்ப மாட்டோம், காரணம் உன் பேச்சு உன்னைய காட்டி கொடுக்குது. ஆம், ஸ்பீச் இஸ் த ஐடென்டிஃபிகேஷன். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுருவும் அந்த சீஷர்களும் அலறுகிறது. எதை குறிக்கிறது என்றால் அவர்களுக்குள்ளே இயேசுவை குறித்ததான விசுவாசம் போதிய அளவு இல்லாமையே. அதுக்கப்புறம் இயேசு சொல்கிறார், நான் தான்ப்பா, பயப்படாதீங்க. பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பேசி முடித்த பிறகு இயேசுகிட்ட சீமோன் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறார். இந்த ரெண்டு விஷயம் நம்ம எப்போதுமே கவனிக்கணுங்க. உணருதல் என்பது வேறு, உணர்ச்சி வசப்படுதல் என்பது வேறு. இன்றைக்கி அநேகர் உணர்ச்சி வசப்படக்கூடிய கேரக்டரில் தான் இருக்கிறாங்க, உணரக்கூடியவர்களாக இல்லை. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார்ல, தன் பிழையை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட மாட்டோம். மாம்சம் சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும், நினைக்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் வாழ வேதம் அழைக்கிறது. ஆனால் வேதத்தில் இங்கே பாருங்க, பேதுரு உணர்ச்சி வசப்படுறார். சொல்கிறாரு, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க கட்டளையிடும். உடனே இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறார். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டாராம். பேதுரு இப்படி கேட்டோன்னே, நானும் நடக்கலாமா அப்படின்னோடனே வா அழைக்கிறார். ஏசு அங்கே பேதுரு அழைக்கிறார், வாப்பா நடப்பா, இவ்வளோ தானே அவன் ஆசை, செய்ப்பா. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நான் நினச்சி ரொம்ப சிந்திச்சு ஆச்சரியப்பட்டேன். இயேசு இந்த பேதுருவால் முடியுமா அப்படின்னு தயங்கவும் இல்லை, ஒருவேளை நடந்துட்டானா என்னை விட அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு பயப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஈகோவும் கிடையாது, நம்மளை குறித்ததான அன்பிலீஃபும் கிடையாது. சூப்பர் நேச்சுரல் உலகத்துக்குள்ளே நான் வர விரும்புகிறேன், வா. நான் மட்டும்தான் நடக்க முடியல தம்பி, என்னை விசுவசித்தால் நான் செய்த கிரியைகளை விட நீ பெரிய கிரியைகளை செய்வா, வா. உடனே பேதுரு வரார். வந்தவர் இயேசுவை பார்த்து மாத்திரம் நடக்கவில்லை. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், 30ஆம் வசனத்தில், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்தார், அமிழ்ந்து போனார். இதான் பிரச்சனை. அழைத்தவரை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் இப்பொழுது சூழ்நிலையை பார்க்க துவங்கி விட்டது. இன்னைக்கு நம்மில் கூட அநேகர் அப்படித்தான். நம்மளை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைச்சான்னு சாட்சியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, பிள்ளைங்க சரியாக படிக்கலை, கம்பெனியில் பாஸுக்கு நமக்கு ஏதோ ஒரு வாய் தகராறு வந்துருச்சு, இல்லை வீட்டில் இருக்க உறவுகள்லாம் நம்மள்கிட்ட சரியாக வச்சிக்க மாட்டேங்கிறாங்க, உறவுகள் சரியில்லைன்னொன்னே உடனே எல்லாம் இழந்து போன மாதிரி சூழ்நிலையை வைத்து நாம் தவறான தீர்வுகளை எடுக்கிறோம். உடனே பயந்துடுறோம், இல்லை உடனே விட்டு கொடுத்துட்றோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறதே இல்லை. அதுதான் பெரிய பலவீனம். எனக்கு அன்பானவர்களே,
சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கிறவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். திரும்பி சொல்றேன், சூழ்நிலையை கவனிக்கிறவன் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை கவனிக்கிறவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். அதுதான் கீ, அதுதான் ரகசியம், அதுதான் அவசியம், முக்கியம். இந்த இடத்துல பேதுரு தவறினான். நீங்க 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். உங்கள் முகம் பிரகாசம் அடையணுமா, நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி வேணுமா, அப்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை ஆளுகிற இயேசுவை பாருங்கள். மாற்ற வல்லவரை நோக்கி பாருங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்ம வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, தொடர்ந்து சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவை பார்க்க தவறினான், அமிழ்ந்து போனான், பயம் வந்தது. இயேசுவை பார்த்த பொழுது தைரியம் வந்தது, நடந்தான். இயேசுவை பாருங்க, தைரியம் வரும். சூழ்நிலையை பார்த்தா பயம் வரும். மருத்துவர் அறிக்கை, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, கோர்ட்டில் வக்கீல் இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் ஸ்கூல் வாத்தியார் இப்படி சொல்லிட்டாரு, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அனுபவப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா பயம்தான் வரும், நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய பிரசன்னத்தை கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவர் முகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவன் மூழ்க தொடங்கிட்டான், பயந்தான். ஆனாலும் இயேசு சும்மா இருந்தாரா? இல்லையே. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. உடனே களத்தில் இறங்கிட்டாரு. என்ன பண்ணாரு? அவன் கையை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டேன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி விட்டார். வசனத்தை அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸை நீட்டார், கேரிங் ஹேண்ட்ஸை நீட்டார், உதவி கரத்தை நீட்டுகிறார். ரெண்டாவது சொல்றாரு, அவனை தூக்கி விட்டுட்டு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட? உனக்கு விசுவாசம் இருந்துச்சு, உண்மைதான், ஆனால் அது அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த். விசுவாசத்தோட தான் நீ கடல்ல இறங்கின, நடந்த. ஆனால் இப்போ அந்த விசுவாசம் எங்கப்பா போச்சு? சூழ்நிலையை பார்த்தோன்னே, காற்று பலமாக இருக்கிறத பார்த்தோன்னே புஷ்ஷுன்னு போச்சு. அற்ப விசுவாசம் ஆபத்தை தரும், பூரண விசுவாசம் வெற்றியை தரும். பாருங்க பிரியமானவர்களே, இயேசு அவன்கிட்ட சொல்லிட்டு படகுல அவனை கூட்டிக் கொண்டு பிரயாணப்படுகிறார். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க? மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, முதல்ல மனதில் உறுதியாக இருக்கணும், திடனற்றவனா போகக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது வா என்று தான் அழைப்பறை தவிர ஒரு நாளும் போ என்று புறம்பே தள்ள மாட்டார். ஆனாலும் பேதுரு செய்த தவறு, கர்த்தர் முகத்தை பார்க்கறது போல சூழ்நிலையை பார்த்தான். இன்னைக்கு நாம் எதை கவனிக்கிறோம்? இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், அறுக்க மாட்டான். சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதனில் பார்க்காதீங்க. நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல பற்றுதலாக இருப்பது நலம். கர்த்தர் மேல முழுசா நம்பிக்கையை வைங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் வந்த உற்சாகம் அது உணர்ந்ததனால் அல்ல, உணர்ச்சி வசப்பட்டதனால் அது அற்ப விசுவாசமாய் மாறிவிட்டது. உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்திவிட்டு உணருங்கள் கிறிஸ்தவர்களே, என் அன்பு சபையோரே, தேவ பிள்ளைகளே, ஐயா அம்மா ஊழியர்களே, உணர்வடையுங்கள், விசுவாசத்தை வளருங்கள். நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே போவீங்க, மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நம்மை கைவிடாத நேசர் இருக்க பாருங்க. அவன் தண்ணியில் மூழ்கினோடனே உடனே இயேசு கையை நீட்டுகிறார், உதவிக்கரம் நீட்டு. அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். கூப்பிட மறந்துடாதீங்க, கூப்பிடாம விட்டுறாதீங்க, தயங்கிடாதீங்க. ஆல் த டைம் ஹீ இஸ் அவைலபிள். ஜீசஸ் இஸ் அவைலபிள். கால் ஹிம் அட் எனி டைம். நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். ஆனால் அப்போ விசுவாசத்தோடு கூப்பிடுறதுக்கு பதிலா அற்புத நாதரை கூப்பிடுங்க, விசுவாசத்தில் வளருங்க, கடல் மேலே நடப்பீங்க, சாதனை படைப்பீங்க, கர்த்தருக்கு மகிமையின் சாட்சியாக இருப்பீங்க. இந்த சிந்தனையோடு விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரன் பாஸ்டர் ஜான் பிரபு. வேறு எந்த ஜெப குறிப்பு இருந்தாலும் நீங்கள்
எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லையோ அல்லது இமெயிலையோ அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கீப் இன் டச். காட் bless you. பை பாய்.